இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஜெபம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஜெபம் என்றால் என்ன? நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? நம் ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? நம் ஜெபம் கேட்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தான் தியானித்தோம். இன்றைக்கு நாம் ஜெபிப்பது சரியா தவறா? இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் ஆகிய அநேகர் சொல்வதுண்டு, எனக்கெலாம் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, சர்ச்சுக்கு வர்றதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெபிக்கிறதுலாம் ஒரு ஐடியாவே இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் எது நடத்திக்கிறாரோ அவர் நடத்திட்டு போட்டு. சிலருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? ஜெபம் என்பது ஒரு ஆன்மீக அடையாளம். சிலர் ஏதாவது ஒரு நோய் வந்துட்டா, நீ ஜெபிக்கல, அதான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏதாவது ஒரு பாடுகள் வந்துட்டா, நீ ஒழுங்கா ஜெபிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். ஜெபம் என்பது ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. சில நேரங்களில் நம் ஜெபிப்பது சரியா என்று கூட கேள்வி எழுகிறது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் தான் எவ்வளோ ஜெபிச்சு இதெல்லாம் ஒரு இதே இல்லை, இனி எதுக்கு நான் வாழ்கிறோம், அதை ஏன் எதுக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற விரக்தியில் அநேகர் சென்று விட்டார்கள். இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஜெப ஜீவியம் மிக முக்கியம். நமக்கு உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு ஜெபம் முக்கியம். அநேகர் சொல்வதுண்டு, நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கும் கூட நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? என்னோடு ஒரு சகோதரி என்னோடு பேசினார். அவர்கள் ஒரு உறவினர். அவர் சொன்னாங்க, நான் காலையிலே அவர்களை குறித்து சொன்னாங்க, நான் காலையிலே 4 மணிக்கே எழும்பி ஜெபிப்பேன், நான் இரவு வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே போராடி ஜெபிப்பேன், ஆண்டவர் என்னோடு முகமுகமாய் தரிசித்திருக்கிறார், தரிசனம் மூலம் வெளிப்படுத்துவார், அநேக காரியங்கள் சொல்வார். ஆனால் எனக்கு வெளிப்படுத்தாத தேவன் உனக்கு எப்படி இந்த காரியத்திலே வெளிப்படுத்தினார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஒப்பிட்டு பார்த்தல். ஸோ அதனால் எனக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரில. நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரை நான் தரிசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு தரிசனம் தராரு, எனக்கு வெளிப்படுத்தாத தேவன் உனக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? சில நேரங்களில் அப்படி தான் நாம் கம்பேர் பண்ணுறோம். கர்த்தர் அப்படி அல்ல, நீ ஜெபித்ததாலோ நீங்கள் இப்படி இருக்க, அப்படி அல்ல. கர்த்தர் ஜெபிப்பது சரியா தவறா என்கிற கேள்விக்குள்ளாகவே அநேகர் இருக்கிறாங்க. சிலர் ஜெபிக்கிறதே இல்லை, வந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்தவர்களாகி நாம் சில நேரங்களில் அப்படி இருக்கிறோம். இப்போ அந்த சகோதரிகிட்ட நான் சொன்னேன், நீங்கள் முகமுகமாக தரிசிக்கிறீங்களே, அந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று கேளுங்கன்னு சொல்லி பதில் சொண்டு வந்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர், அவர் உறவாடுகிற தேவன், அவர் ஒரு நண்பராய் நம்மோடு பழகிறார். ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு ஊழியர் அவர் சொல்கிறார், ஜெபம் என்பது மிக எளிதான ஒன்று, கடவுளோடு நண்பனை போல பேசுவது என்று சொல்லி ஜாய்ஸ் மேயர் சொல்கிறார். இன்னும் ஒரு மனிதன் சொல்கிறார், ஜெபம் கடவுளை மாற்றுவது அல்ல, ஜெபம் பண்ணுகிறவர்களை மாற்றுவது என்று சொல்கிறார். இன்னும் ஒரு தேவ மனிதர் சொல்ற, இன்றைய நாளில் ஜெபம் பண்ண மறந்தீர்கள், ஏன் என்றால் கடவுள் காலையில் உங்களை உயிரோடு எழுப்பினாரே. நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டீங்கன்னா அதை நினைக்கணும், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேவ மனிதன் சொல்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது நான் உயிரோடு இருக்கிறேனே, என்னை கர்த்தர் கிருபையாக பாதுகாத்திருக்கிறாரே, அதுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கணுமா. சில தேவ மனிதர்களை பார்க்குறோம் வேதத்தில். இன்னும் ஆபிரகாமின் ஜெபம் நாம் பார்க்குறோம், அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:23 அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவரோடு.
அங்கே அவர் லோத்து அங்கே சோதம் குமரா பட்டணம் அழிக்கப்படுகிறது. அங்கே அக்கினி கந்தமாக அங்கே ஒரு அழிவு ஏற்பட போகிறது என்று தெரிந்து ஆபிரகாம் முறையிடுகிறார், கடவுளோடு முறையிடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் தன்னை பகைத்தவனுக்காக முறையிடுகிறார். ஆதியாகமம் 18:24 பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமானின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். அடுத்த வரிசையாக ஆண்டவர்கிட்ட கேட்குறார். 50 இன்னும் 45 நீதிமான்கள், 40, 30, 20, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ ஆண்டவர்கிட்ட போராடுகிறார். அங்கே லோத்து கர்த்தர் அங்கே மீட்கிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய இல்லை சில ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருக்கிற நம்மெல்லாம் சில நேரங்களில் ஜெபத்தில் அநேக காரியங்களை கேட்குறோம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ, இஸ்ரவேலோ யாரும் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு ஜெபிக்கல. அவர்கள் கர்த்தருடைய பாதையிலே சென்றார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த ஜெப அனுபவத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டோம். நம் ஜெப ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் காட்டுகிற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். நாம் ஜெபிப்பது சரியா தவறா? சில நேரம் ஆலயத்தில் சிலர் ஜெபிப்பாங்க, சிலர் கவனிப்பாங்க. இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? கரெக்டாக ஜெபிக்கிறாங்க, தப்பாக ஜெபிக்கிறார்களா? இவருக்கு ஜெபிக்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லி பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அங்கே போராடி ஜெபிக்கிறார், நீதிமானுக்காக ஜெபிக்கிறார். நாம் நீதியின் பாதையிலே நடக்கும்போது, கர்த்தர் காட்டுகிற பாதையிலே நடக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி தருகிறார். இந்த ஜெப அனுபவம் நமக்கு வேணும். சில நேரங்களில் இதெல்லாம் நம்ம யோசிப்பதில்லை. சில ஏதோ கடமைக்காக சில நேரங்களில் ஆலயத்துக்கு வந்து கடமைக்காக செல்கின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஜெபம் நமக்கு வேணும். நம் வாழ்க்கையிலே நம் உடலிலே உயிர் இல்லை என்றால் வேஸ்ட். அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபம் இல்லை, நம் வாழ்ந்தும் வேஸ்ட். ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒப்பு கொடுக்கும். இந்த ஜெப அனுபவம் எனக்கு வேண்டும், மோடு உறவாடணும், மோடு பேசணும், இப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற அந்த வேளையிலே எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த ஜெப ஜீவியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி, நாங்கள் வளர்ந்து பெறணும், உம்மோடு நாங்கள் உறவாடணும், உம்மோடு பேசணும். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஜெபிக்கும்போது ஜெப வேலையிலே நீங்கள் அதை கேட்கிறீங்க. எங்களுடைய உம்முடைய வார்த்தை என்னும் அண்ணாவை எங்களை போசிக்கிறீங்க, எங்களை வழிநடத்துக்கிறீங்க, கிருபையினாலே எங்களை திருப்தியாக்குக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்குறேன், தாழ்த்திக்கிற உரிமையாக்குறேன், மீட்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமென்.